லீலா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னாதான் நீங்க நிரபராதின்னு நிரூபிக்க முடியும்னு சொன்னாரு. அவ கோர்ட்டு கூண்டுல ஏறினா அவ எதிர்காலமே பாழா போயிடும். அவ கோர்ட்டுக்கு வரலன்னா நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். அதனால இளவரசி வாழ்க்கை பாழா போயிடும். ஆனா எனக்கு என் 2 பொண்ணு வாழ்க்கையும் முக்கியம். இந்த சூழ்நிலையில நான் என்ன மாப்பிள்ள முடிவெடுக்கிறது? அதான் இந்த குழப்பத்துக்கு பதில் தேடிதான் உங்களை பாக்கிறதுக்கு வந்தேன். அத்தை, லீலா இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான்னு சண்முகத்தை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதனால நீங்களும் வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. எக்காரணத்து கொண்டும் லீலா கோர்ட் வாசப்படி ஏறக்கூடாது. அது அவ எதிர்காலத்தை பெருசா பாதிக்கும். அப்ப நீங்க எப்படி மாப்பிள்ள வெளியில வருவீங்க? உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னா இளவரசி வாழ்க்கை என்ன ஆகுறது? என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. நான் ஆம்பளை. கீழ்கோர்ட்ல தண்டனை கிடைச்சாலும் மேல் கோர்ட்ல வாதாடி நான் வெளியில வந்துடலாம். அதுவும் இல்லாம இத்தனை நாள் நான் இளவரசியை பிரிஞ்சுதானே இருந்தேன். அதே மாதிரி இதையும் நினைச்சிட்டு போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தை இளவரசிக்கிட்ட கூட சொல்லாதீங்க. இளவரசிக்கு தெரிஞ்சா நீதி நியாயம் நேர்மைன்னு லீலாவை கோர்ட்டுக்கு கூட்டு வந்துருவா. அதனால லீலாவோட எதிர்காலமே பாதிக்கப்படும். மாப்பிள்ள, உங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. இந்த விஷயத்துல நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருதல கொள்ளி எறும்பு போல தவிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஆறுதலா இப்படி நீங்க பேசும்போது என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உங்க நிலைமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாப்பிள்ள. எனக்கு ஒன்னும் ஆகாது. என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லீலாவோட வாழ்க்கை தான் முக்கியம். அதனால எந்த காரணத்தை கொண்டும் லீலா கோர்ட் வாசப்படி ஏறக்கூடாது. அதை நீங்க பாத்துக்கங்க. நான் தம்பிக்கிட்ட பேசி சரி பண்ணிடுறேன். நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம். கிளம்புங்க முதல்ல. சரிங்க மாப்பிள்ள, நான் கிளம்புறேன். ஆ, உங்க உடம்ப பாத்துக்கங்க. சரி அத்தை. என்னம்மா, மருமகனை பார்த்து பேசுனீங்களா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, கிளம்புங்கம்மா. ஹலோ சார், அந்த சுறாபாண்டி கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சு போச்சு சார். என்னைய சொல்ற? யார் அந்த பொண்ணு? சார், அந்த பொண்ணு பேர் லீலா சார். சுப்பிரமணியத்தோட குழந்தையா? உண்மையாவ சொல்ற? ஆமா சார். அந்த சுப்பிரமணியத்தோட மாமியார் சுப்பிரமணியோட பேசும்போது நான் ஒட்டுக்கேட்டேன் சார். சண்முகம் லீலா அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை கோர்ட்ல சாட்சி சொல்ல வர சொல்லியிருக்கான் சார். அந்த அம்மா இந்த விஷயமா தான் சுப்பிரமணியோட பேசிட்டு போகுது. யோ, அந்த பொண்ணை சாட்சி சொல்ல வந்துருச்சுன்னா நம்ம தப்பு வெளியில வந்துருமையா? கவலைப்படாதீங்க சார். சுப்பிரமணி அவங்க மாமியார் கிட்ட அந்த பொண்ணை சாட்சி சொல்ல வர வேண்டாம்னு சொல்லி நமக்கு சாதகமா தான் சார் சொல்லி அமைச்சிருக்கான். அப்படியா? ஆ, சரி. நீ கிளம்பி நேரம் ஆபீஸ்க்கு வா, நம்ம நேர்ல பேசுவோம். ஓகே சார், உடனே கிளம்பி வரோம் சார். யோ, ஜாக்கிரதையா பாத்துக்க. என்ன ஜோதி, இன்னைக்கு யாருமே வரதுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க? காலையில லைட்டா தான் சாப்பிட்டு வந்தேன். 1 மணி ஆனா ஒரே பசி. ஃபர்ஸ்ட் சாப்பிட உட்காந்துட்டேன். ஓ, என்ன இளவரசி எப்ப பாரு தயிர் சாதம் ஊறுகாய் தான், இல்லனா லெமன் ரைஸ். இப்படிதான் தினமும் அந்த தயிர் சாதத்தை சாப்பிடுறியோ? நீங்க கூட தான் நான்வெஜ் டெய்லி சாப்பிடுறீங்க. உங்களுக்கு போர் அடிக்கல? ஆமா, அக்கறைக்கு இக்கரை பச்சை. இந்த தயிர் சாதத்துக்கு சிக்கன் 65 சூப்பர் காம்பினேஷன். சாப்பிட்டு பாரு. இல்ல பரவாயில்ல, நீங்களே சாப்பிடுங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. இல்ல வேணாம், நீங்க சாப்பிடுங்க. இது எங்க வீட்டுக்கார சமையல் பண்ணது, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. வீட்டுக்காரர் சமையலா? அப்ப நீங்க சமைக்கலையா? பொதுவா எங்க வீட்டுல நான்வெஜ்னா எங்க வீட்டுக்கார தான் சமைப்பாரு. சாப்பிட்டு பாரு. இல்ல பரவாயில்ல ஜோதி, சாப்பிட்டு தான் பாரு. கொஞ்சம் இந்தா சாப்பிட்டு பாரு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. எப்படி எங்க வீட்டுக்கார சமையல்? ஓகேவா? நல்லா பண்ணிருக்க. சொல்லுங்க மேடம். ஜோதி, பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. நான் சொன்ன ஃபேக்ஸ் இன்னும் அனுப்பலையா?
இந்த லஞ்ச் முடிச்சுட்டு அனுப்பிச்சிடுறேன் மேடம். இமீடியட்டா அனுப்புமா. 1:30க்குள்ள பேங்க்குக்கு ஃபேக்ஸ் போய் ஆகணும். ஓகே மேடம், உடனே அனுப்பிடுறேன். சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. இளவரசி, நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு. மேடம் உடனே ஃபேக்ஸ் அனுப்ப சொல்லிருக்காங்க, நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு போங்க. உடனே அனுப்ப சொல்லிருக்காங்க, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்டே இரு, நான் வந்துடுறேன். இளவரசி, தனியா சாப்பிட்டுட்டு இருக்க போல இருக்கே. நான் வேணா கம்பெனி கொடுக்கட்டுமா? என்ன லஞ்சு? தயிர் சாதம், சிக்கன் 65 காம்பினேஷன் வித்தியாசமா சூப்பரா இருக்கு. அது எப்படி இளவரசி உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? தாலி கட்டின புருஷன் ஜெயில்ல தண்டனைக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கிடைக்க போறது ஆயுள் தண்டனையா இல்ல மரண தண்டனையான்னு யாருக்குமே தெரியாது. அதை பத்திலாம் கவலைப்படாம நீ பாட்டுக்கு தயிர் சாதம், சிக்கன் 65ன்னு ஒரு புது காம்பினேஷன்ல பின்னிக்கிட்டு இருக்க. புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த எமன்டியே போராடிட்டு வந்த சத்தியவான் சாவித்திரி பரம்பரையில் வந்த பத்தினி நீ இப்படி பண்ணலாமா? இது உனக்கு நியாயமா, தர்மமா? நீயே சொல்லு. ஒருவேளை தண்ணீரிலே மீன் எழுதால் கண்ணீரைத்தான் யார் அறிவார், தனிமையிலே நீ எழுதால் உன் மனதை யார் அறிவாருங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே சோகத்தை போட்டு அப்படியே ஆத்திக்கிறியோ? ஆனா சும்மா சொல்லக்கூடாது இளவரசி. நான் கூட அந்த சுப்பிரமணிய அப்பாவின்னு நினைச்சேன். ஆனா அட பாவிங்கிற மாதிரில காரியத்தை பண்ணிருக்கான். சுறாப்பாண்டி மாதிரி ஒரு ரவுடி கூட பாட்டனா சேர்ந்துக்கிட்டு சட்டத்தையும் சமுதாயத்தையும் எப்படிலாம் ஏமாத்திருக்கான் பாத்தியா? இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா இளவரசி? இது பார், வந்தோமா சாப்பிட்டோமா போனோமா நிறு. இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கேட்டு. எதுக்கு இளவரசி இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகிற? எப்படியோ சுப்பிரமணியத்தோட சாப்டர் க்ளோஸ். இனிமே நான் தான் உனக்கு எல்லாமே. கடவுள் எனக்கு எப்படி ரூட் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காரு பாத்தியா? என்ன சுப்பிரமணியத்துக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் நாம சேர்ந்து வாழலாமா இல்ல இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்க பாரு, உனக்கு நான் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். உனக்கு எந்த ஆப்ஷன் ஓகேவோ அது எனக்கு ஓகே தான். இப்படி இவளை கிள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாதான் நம்ம வழிக்கு வருவா. தம்பி தம்பி தம்பி, என்னாச்சு தம்பி? கவிதா, அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வாமா தம்பி. என்னப்பா என்ன? கவிதா 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 தம்பி, என்னப்பா? ஏமா கவிதா, தம்பிக்கு மாத்திரை மருந்துல ஒழுங்கா கொடுத்தியா இல்லையாப்பா? இல்லப்பா. என்னம்மா பொறுப்புலாம் பதில் சொல்லிட்டு இருக்க? இல்லப்பான்னு சிவகுமார் தம்பி கேட்டா என்னம்மா பதில் சொல்றது? உடனே போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுமா? டாக்டர் நம்பர் எனக்கு தெரியாதுப்பா. என்ன மாதிரி டாக்டர் நம்பர் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நானே மாத்திரை சீட்டை பார்த்து ஃபோன் பண்றேன். நான் அப்பவே சிவகுமார்கிட்ட அவரை உடனடியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்? வீட்டில் என் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்ல முறையில் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் ஒழுங்காக மருந்து மாத்திரையே கொடுக்கல. இப்போ அதனால தான் இவ்வளோ சீரியஸ் நிலைமைக்கு வந்திருக்காரு. நல்ல வேளை, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் உயிரோடையே பார்த்துருக்க முடியாது. பயப்படாதீங்க, நான் அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இனிமேலாவது அந்த மருந்து மாத்திரையை 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒழுங்காக கொடுங்க. ஓகே, வரேன்.
என்ன பொண்ணுமா நீ? நான் தான் இளங்கோவுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் நேரத்தை கொடுக்க சொல்லிட்டு போனல. அவர் இங்க இருக்கட்டும் எனக்கு பிடிக்கல. அப்புறம் எப்படி அவருக்கு பணிவிட செய்ய முடியும்? என்னம்மா பேசுற நீ? சிவகுமார் தம்பி அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனாரு, நானும் சொல்லிட்டு போயிருந்தேன். நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறிய. நல்ல வேளை நான் வந்து பார்த்ததுனால போச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சிவகுமார் தம்பி இதுதான் நீங்கள் அவரை பார்த்துக்கிற லட்சணமானு கேட்டால் என்னம்மா பதில் சொல்கிறது? உடம்புக்கு முடியாதவருக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறதுல உனக்கு என்னம்மா சிரமம்? என்னால முடியாதுப்பா. ஏமா முடியாது? அப்படி என்னம்மா உன் மனசில் ஈரம் இல்லாமல் போச்சு? அவன் யாராவது இருந்துட்டு போட்டும், நல்லவனோ கெட்டவனோ திருடனோ கொள்ளைக்காரனோ, அவனை பற்றி அவனுக்கே தெரியாது, நமக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவன் மேலே பரிதாபப்படுறதுக்கு உனக்கு என்னம்மா தயக்கம்? உனக்கு துரோகம் பண்ண கார்த்திகோட அப்பா அம்மா நாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் எங்களுக்கு இறக்கம் காட்டினியே, அந்த கவிதாவா அம்மா நீ? உன் மனசுல இருந்த கருணை இறக்கம் இதெல்லாம் ஏம்மா இப்ப இல்லாம போச்சு? புது வாழ்க்கை வந்ததும் பழசெல்லாம் மறந்து போச்சா? பணக்கார வாழ்க்கை வந்ததும் மனிதாபிமானம் கூடவா இல்லாம போச்சு? தெரிஞ்சு போச்சுமா, தெரிஞ்சு போச்சு. உன் எண்ணம் போலதான் வாழ்வேன்னு உங்க பெரியம்மா நீ சொல்லிட்டு போனாங்களே, அது சரியா போச்சுமா. இது கூட தெரியாம இத்தனை நாள் நான் உங்க கூட இருந்திருக்கிறேனே, அந்த இளங்கோவுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு எனக்கும் ஏற்படும். நான் பாருமா, கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் அப்பா அப்பான்னு சொல்லுவேன். நாளைக்கு முடியாமல் போச்சுன்னா அம்மா நானும் ஒரு அனாதையத்தனமா சாவணும். உன் மேலே பரிதாபப்பட்டு தேடி பிடிச்சி கட்டாயப்படுத்தி ஒரு தங்கமான மாப்பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். அம்மா இனிமே நீ இருக்கிற இடத்துல நான் இருந்தா அதை விட கேவலம் வேற எதுவும் இல்லைம்மா. உடனே சிவகுமார் தம்பிட்டு சொல்லி இந்த இளங்கோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறேன். நில்லுங்கப்பா. இந்த தாலி யாரோடதுன்னு தெரியுமாப்பா? உள்ள இருக்கிற இந்த மனுஷனுக்கும் இந்த தாலிக்கும் சம்பந்தம் இருக்கு. என்னம்மா சொல்ற நீ? உங்க புள்ளையோட வாழ்ந்த காலம் பத்தி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என்னோட கடந்த காலத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. தன்னை மறந்து உள்ள இருக்காரே, அவரோட பேரு இளங்கோ அல்ல, அவரோட உண்மையான பேரு சரவணன். அவர் வேற யாரும் இல்ல, என்னோட தாய் மாமா. எல்லாத்துக்கும் மேல எனக்கு தாலி கட்ட புருஷன். நான் ஒண்ணு சிட்டிலேயே பிறந்து சிட்டிலேயே வளர்ந்த பொண்ணு இல்ல. என்னோட சொந்த ஊரு திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கிற மூஞ்சலூர் கிராமம். எனக்கு அப்பா இல்ல, அம்மாவும் என் மாமா சரவணனும் தான். அவரோட தயவுல தான் நாங்க 2 பேரும் வாழ்ந்தோம். சரவணன் மாமாக்கு என் மேல ரொம்ப உயிர். நான் எதை கேட்டாலும் மனசு கோணாம வாங்கி தருவாரு. நான் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம்
எங்க அம்மா என்ன எங்க மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா எனக்கு அதுல விருப்பமே இல்ல. என்னம்மா நீங்க? நான் என்ன மேல படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? படிச்ச வரைக்கும் போதும். மேற்கொண்டு படிச்சு நீ வேலைக்கு போய் என்ன காப்பாத்த வேண்டாம். பேசாம என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொம்பளை லட்சணமா குடும்பம் நடத்து, அது போதும் எனக்கு. பெரியமா, நீங்களாவது அம்மா கிட்ட சொல்லுங்க பெரியமா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். என்னோட சம்மதம் இல்லாம நீங்களே எப்படி பெரியமா பேசி முடிவு எடுக்கலாம்? உன்னையும் கேட்கணும். கட்டுக்கிட்டு வாழ போறது நான் தான். என்னோட சம்மதம் கண்டிப்பா வேணும். எனக்கு வரப்போற கணவர் எப்படிலாம் இருக்கணும்னு எனக்குன்னு ஒரு கனவு இருக்காதா? அப்படின்னா உன் மனசுல வேற யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல பெரியமா. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அது அடியோட அழிச்சிடு. உன் மாமன் தான் உனக்கு மாப்பிள்ள. நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மா, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு நீங்க கட்டாயப்படுத்தினா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நான் மாமாவை பண்ணிக்க மாட்டேன். வேற ஏதாவது மாப்பிளைய பாருங்க. ஏன் என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? எனக்கு அவருக்கு வயசு வித்தியாசம் இருக்குமா? அதுவும் இல்லாம அவர் எனக்கு பொருத்தமான மாப்பிளையே இல்ல. வாய மூடுறி. உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் உன்னை என்னை வச்சு காப்பாத்தினது யாரு? ஏன் தம்பிடி. நமக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்காக வாழ்ந்துட்டு இருக்காண்டி. நாம போடுற துணி, நாம சாப்பிடுற சாப்பாடு, ஏன் நீ படிச்சிட்டு இருக்கிற படிப்பு எல்லாம் அவன் போட்ட பிச்சடி. அவனுக்கு நன்றி விசுவாசமா இருக்க வேண்டாமா? நன்றி விசுவாசத்தை காட்டுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்ன கல்யாணம் பண்ணி வச்சுதான் நீங்க நன்றியை காட்டணுமா? வேற வழி இல்லையா உங்களுக்கு? இத பாருடி, உன்கிட்ட விவாதம் பண்ண நான் தயாரா இல்ல. உனக்கு பொருத்தமான மாப்பிளையா பார்த்து அவனுக்கு சீர்சனை செஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கற அளவுக்கு நான் வசதியானவ இல்ல. நீ என்ன சொன்னாலும் என் தம்பியோட தான் உனக்கு கல்யாணம் நடக்கணும், நடக்கும். வேற ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்து இந்த அம்மா உசுரோட பார்க்க முடியாது.